வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஆழமான, அதே சமயம் ஒரு பரவசமூட்டும் பிரபஞ்ச ரகசியம். காசி காண்டத்தோட 16வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கிற அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக நிகழ்வத்தான் நம்ம அலச போறோம். இது ஏதோ சாதாரண கதை இல்லைங்க. படைப்பு, அழிவு, அப்புறம் மறுபிறப்பு, இது எல்லாத்தோட ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் பிரபஞ்ச நிகழ்வு. உங்க மனச கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கோங்க. ஏன்னா நாம இப்போ நேரடியா ஈசனின் கருவறைக்குள் அந்த பிரபஞ்ச ரகசியங்களை தேடி ஒரு பயணத்தை தொடர போறோம். முதல்ல ஓம் நம சிவாய பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தோடவே நம்மளோட இந்த ஆன்மீக தேடல்ல ஆரம்பிக்கலாம். இந்த மந்திரம் வெறும் வார்த்தைகள் இல்ல, இது சிவபெருமானோட எல்லையற்ற ஆற்றல நம்மோடு இணைக்கிற ஒரு அதிர்வு. இந்த தெய்வீகமான சூழல்ல ஆன்மீகத்தோட உச்சகட்டத்துல நடந்த ஒரு மாபெரும் தவத்தை பத்தி இப்போ நாம பார்க்க போறோம். பாகம் 1. சுக்ராச்சாரியாரின் தவம். கவிலோக தரிசனம். அலகாபுரியை நோக்கி பயணம் செஞ்ச சிவசர்மா பார்த்த அந்த ஒளி பொருந்திய உலகம் இதுதான். அசுரர்களோட குருவான சுக்ராச்சாரியார் வாசம் செய்யக்கூடிய கவிலோகம். 1000 கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. தன் அசுரகுலத்தை காப்பாத்துறதுக்காக சுக்ராச்சாரியார் சிவபெருமான நோக்கி ஈடில்லாத 1000 வருஷங்கள் தவம் செஞ்சார். இது சாதாரண தவம் இல்லைங்க. இந்த 1000 வருஷங்களா அவர் சுவாசிச்சது காற்றே இல்ல, கணதூமம்னு சொல்லப்படுற ஒரு கடுமையான புகை மண்டலத்தை மட்டுமே. சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, வெறும் புகைய மட்டுமே சுவாசிச்சு பிரபஞ்சமே நடுங்குற அளவுக்கு ஒரு உக்ரமான தவத்தை அவர் செஞ்சார். இந்த ரக்ஷசத்தனமான தவத்துக்கு பலனா அவருக்கு ஈசன் கிட்ட இருந்து ஒரு மகாதான வரம் கிடைச்சது. அதுதான் மிருத்யு சஞ்சீவினி வித்யை. இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கிற ஒரு மகா வித்தை இது. இது எவ்வளவு பெரிய ரகசியம் தெரியுமா? தேவர்களோட குருவான பிரகஸ்பதிக்கு கூட இந்த வித்து தெரியாதுன்னா பாத்துக்கோங்களேன். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயுமே சுக்ராச்சாரியார்கிட்ட மட்டுமே இந்த ஒப்பற்ற ஆற்றல் இருந்தது. சரி, இந்த அதீத சக்தியை வச்சுக்கிட்டு அவர் என்ன செஞ்சார்னா அடுத்து பாப்போம். பாகம் 2. அந்தகாசுர போர் மற்றும் ஈசனின் திருவிளையாடல். இப்போ நாம நேரடியா போர்க்களத்துக்கு போவோம். பிரபஞ்சத்தோட முழுமையான சக்திக்கும் இருளின் உச்சமான அந்தகாசுரனுக்கும் நடுவுல வெடித்த பயங்கரமான போர் இது. இந்த போர் எவ்வளவு தந்திரமா போயிட்டு இருந்ததுன்னு கவனிங்க. ஒரு பக்கம் சிவபெருமானோட படைகள் அசுரர்களை அழிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா மறுபக்கம் சுக்ராச்சாரியார் தன்னிடம் இருக்கிற அந்த மிருத சஞ்சீவினி வித்தையை பயன்படுத்தி போர்க்களத்துல மடியிற அசுரர்களை தொடர்ந்து உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கார். ஈசனின் படைகள் அழிக்க அழிக்க சுக்ராச்சாரியார் தன் மந்திர வலிமையால அவங்கள மீண்டும் மீண்டும் எழச் செய்றார். இந்த நிகழ்வு எப்படி ஒரு மாபெரும் திருவிளையாடலா மாறுதுன்னு பாப்போம். போர்க்களத்துல நடக்கிற இந்த விசித்திரத்தை நந்தி தேவர் கவனிச்சிடுறார். உடனே போய் சிவபெருமான் கிட்ட இதை தெரிவிக்கிறார். ஈசனின் ஆணை கிடைச்ச அடுத்த செகண்ட் நந்தி தேவர் மின்னல் வேகத்துல பாய்ந்து போய் சுக்ராச்சாரியாரை பிடிச்சிட்டு வந்து ஈசன் கிட்ட ஒப்படைக்கிறார். எந்த ஒரு தாமதமும் இல்லாம சிவபெருமான் சுக்ராச்சாரியார் அப்படியே முழுமையா விழுங்கிடுறார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அசுரர்களோட மாபெரும் குருவ பிரபஞ்சத்தின் நாயகன் ஒரே அடியா தன் வயிற்றுக்குள் உள்வாங்கிட்டார். பாகம் 3. ஈசனின் கருவறை. வயிற்றுக்குள் பிரபஞ்சம். ஈசனோட வயிற்றுக்குள்ள போன சுக்ராச்சாரியாருக்கு காத்திருந்தது ஒரு சாதாரண இருட்டில்லைங்க, ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்சம். சுக்ராச்சாரியார் ஈசனோட வயிற்றுக்குள் பார்த்த அந்த மூச்சு திணற வைக்கக்கூடிய காட்சி இதுதான். அங்கே 7 உலகங்களும் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன்னு சகல தேவர்களும், சூரிய சந்திரர்களும் மற்ற அண்ட சராசரங்களும் எந்த ஒரு குறையும் இல்லாம ரொம்ப அமைதியா ஏங்கிட்டு இருக்கிறத அவர் பார்க்கறார். வெளிய போர்க்களத்துல பேரழிவு நடந்துகிட்டு இருந்தாலும் ஈசனின் உள்ளே ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பாதுகாப்பாகவும் சாந்தமாகவும் இருக்கிறத அவர் உணர்ந்தார். எல்லாம் ஈசனே அப்படிங்கிறத சுக்ராச்சாரியார் முழுமையா உணர்ந்த தருணம் இது. சரி, இந்த எல்லையில்லாத பிரபஞ்சத்துக்குள்ள சிக்கிக்கிட்ட சுக்ராச்சாரியார் எப்படி வெளியேறுதுன்னு ஒரு வழியை தேட ஆரம்பிச்சார். ஈசனின் திருமேனிக்குள் ஒரு சின்ன வழியாவது கிடைக்காதான சுமார் 100 வருஷங்கள் அவர் அலைஞ்சு தெரிஞ்சிருக்கார். ஆனா அந்த பிரபஞ்ச கருவறையிலிருந்து தப்பிக்கிறதுங்கிறது அத்தனை சுலபமான காரியமா என்ன? 100 வருஷங்கள் தொடர்ந்து தேடியும் அவருக்கு வெளியே வர எந்த ஒரு வழியுமே கிடைக்கல. கடைசியா இந்த நிகழ்வோட மிக அற்புதமான உச்சகட்டத்தை நம்ம பார்க்க போறோம். 100 வருஷங்களுக்கு பிறகு சிவபெருமான் தன்னோட அதீத யோக வலிமையால சுக்ராச்சாரியார சுக்ரம்மா, அதாவது விந்து வடிவத்துல தன்னோட உடல்ல இருந்து வெளியேற்றினார். ஈசனோட உடல்ல இருந்து நேரடியாக பிறந்ததால சிவபெருமான் அவரை தன்னோட மகன்னே அன்போடு ஏத்துக்கிட்டு அவருக்கு சுக்ரன் அப்படின்னு பேரும் வச்சார். அது மட்டும் இல்லாம நவக்கிரகங்கள்ல முதன்மையான பதவியையும் மிக உயர்ந்த அந்தஸ்தையும் அவருக்கு கொடுத்தார். இதுதான் சுக்ராச்சாரியாரின் மறுபிறப்பு. பாகம் 4. சுக்ரேஸ்வரர் மகிமை. ஈசனின் இந்த மாபெரும் அருளைப் பெற்ற சுக்ராச்சாரியார் பூலோகத்துல காசியில சுக்ரேஸ்வரர் லிங்கத்தையும் சுக்ரகூப்பம் அப்படிங்கிற தீர்த்தத்தையும் நிறுவன நிகழ்வதான் இப்போ நாம பார்க்கறோம். சரி, இதிலிருந்து நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த பலச்சுருதி தான்.
சுக்கிரேஸ்வரரை தரிசிப்பதால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? இத வழிபடுறவங்களுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சிறந்த புத்திர பாக்கியம் உண்டாகும். குறிப்பா உங்க ஜாதகத்துல சுக்கிர தோஷம் இருந்தாலோ இல்ல வாழ்வில பொருளாதார தடைகளை சந்திச்சிட்டு இருந்தாலோ சுக்கிரவாரங்கள்ல, அதாவது வெள்ளிக்கிழமைகள்ல இங்க வந்து வழிபடுறது சகல செல்வங்களையும் பெரும் சௌபாகியத்தையும் தரும்னு சொல்லப்படுது. நாம இப்போ இந்த தேடலோட இறுதிக்கு வந்துட்டோம். ஒரு அசுரகுரு பிரபஞ்ச நாயகனால் விழுங்கப்பட்டு அப்புறம் அவராலேயே மகனா ஏத்துக்கப்பட்டு கிரகங்கள்லயே உயர்ந்த பதவியை பெற்ற இந்த நிகழ்வு இறைவனோட கருணைக்கு எல்லையே இல்ல அப்படிங்கறத நமக்கு ரொம்ப அழகா உணர்த்தது இல்லையா? காசி விஸ்வநாதர் சரணோ, ஹரஹர மகாதேவா. எல்லையற்ற ஈசனின் மகிமையையும் அவனுள் அடங்கியிருக்கிற இந்த மாபெரும் பிரபஞ்சத்தையும் பத்தின சிந்தனையோட இந்த தொகுப்பை நான் நிறைவு செய்றேன். உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈசனோட இருப்பை உங்களால உணர முடியுதான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு அற்புதமான தேடலில் சந்திப்போம்.